பல்லவ தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்தில் நீர் ஆண்டவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த உலகத்தில் வந்து ஆண்டவரே கடைசியாக ஆண்டவரே சோத்திரம் ஐயா சிலுவையில் நீர் மறித்து எங்களுக்கு ரட்சிப்பை தேடி தந்து போனீர். அந்த சிலுவையில் நீர் கடைசியாய் முடிந்ததான அந்த வார்த்தைகளை தியானிக்க எங்களை பாராட்டின கிருபைக்காக நன்றி. இந்த நாளுக்கும் நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் வசனங்கள் எங்களுக்கும் கேட்கிற யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலமே ஜெபம் கேட்கணும் பிதாவே. இந்த நாளில் கூட கர்த்தர் சிலுவையிலே ஒழிந்ததான 7 வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் 2ஆம் வார்த்தையை பேசும்படியாக எனக்கு கொடுத்ததான இந்த வாய்ப்புக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். 2ஆம் வார்த்தை வேதத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 23, 42, 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாக சொல்லுகிறேன் என்று இங்கே ஜெனரலாக வந்து ஒரு மனிதன் உயிர் வாழ்கிற நாட்களை காட்டிலும் மனிதர்கள் மரிக்கும் போது அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அதை முக்கியத்துவப்படுத்துவாங்க, அந்த வார்த்தைகளை கனப்படுத்துவாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து 3 வருஷ காலம் இந்த உலகத்தில் ஊழியங்களை செய்து நிறைய காரியங்களை அநேகரோடு பகிர்ந்து கொண்டார், பிரசங்கித்திருக்கிறார், அநேக உண்மைகளை சொல்லியிருக்கிறார். எத்தனையோ வசனங்களை பிரசங்களை அவர் செய்திருந்தாலும் பேசியிருந்தாலும் சிலுவையில் பேசினதான இந்த 7 வார்த்தைகள் இந்த உலகத்தில் மிகவும் பிரபலமாய் கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால் அவர் மரிப்பதற்கு முன்பதாக சிலுவையில் சொன்னதான வார்த்தைகள். அப்போ வேதத்தில் அது நிறைய உதாரணம் பாரு. யாக்கோபு கூட தன் மரண நாளிலே தன் பிள்ளைகளெல்லாம் தன் இடத்துல கூப்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கை வச்சு ஒரு ஆசீர்வாதங்களை சொல்லி அவர் வாழ்த்துறதை நம்ம வந்து பார்க்குறோம். அவர் என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதித்தாரோ அது எல்லாமே அவங்களுக்கு வந்து அப்படியே பழித்தது. எதிர்காலத்தில் அவங்க ஆசீர்வாதப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். அதுபோல் இந்த நாள் கூட இயேசு கிறிஸ்து பேசினதான இந்த வார்த்தைகள் கூட நாம் கவனிக்கும் போது லூக்கால 2 விதமான கல்லறைகளை பார்க்கிறோம், 3 விதமான சிலுவையை பார்க்கிறோம். மையத்தில் இயேசு கிறிஸ்துவும் வலது பக்கத்தில் ஒருவனும் இடது பக்கத்தில் ஒருவனுமாக அங்கு அறையப்பட்டிருக்கிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். அங்கே 2 கல்லறைகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு கல்லன் கைவிடப்பட்டான், ஒரு கல்லன் காப்பாற்றப்பட்டான் அல்லது ரட்சிக்கப்பட்டான் என்று நாம் இங்கே சொல்ல முடியும். ஏன் அதில் ஒரு கல்லன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டான் அல்லது காப்பாற்றப்பட்டான் என்றால் அந்த கல்லனுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தது தன் இருதயத்தில். 2 கல்லர்களை பார்க்கிறோம், 2 பேருமே தவறு செய்தவர்கள், குற்றம் செய்தவர்கள் தான். ஆனால் ஒரு கல்லன் இவ்வளவாய் தண்டிக்கப்பட்டு கூட அவனுக்கு ஒரு உணர்வு இல்லை. ஆனால் இன்னொரு கல்லனுக்கு என்ன இருந்ததுன்னா உணர்வு இருந்தது. அந்த உணர்ந்ததுனால தான் ஆண்டவரை பார்த்து அவன் கேட்டான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் கிறிஸ்துவ சபைக்கு வரும், எத்தனை வருஷம் கிறிஸ்துவங்களா இருக்கிறோம், அதனால எந்த பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஒரு உணர்வுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். உணர்வுள்ள விசுவாசிகள் தான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். அதனால நீங்க நம்ம பார்க்கும்போது இந்த கல்லன் என்ன பண்ண ஒரு உணர்வுனாய் காணப்பட்டான். இன்னைக்கு நிறைய பேர் லென்ட் டேஸ் 40 நாள் உபவாசம் எடுக்கிறாங்க. நிறைய ஃபேமிலிஸை நான் பார்த்துருக்கிறேன், 40 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த 40 நாள் முடிவில் ஃபேமிலியாக ட்ரீட்டுக்கு போவாங்க. ஃபேமிலியாக ட்ரீட்டுக்கு போயிட்டு நிறைய ஃபேமிலியை நான் பார்த்து இருக்கிறேன். நிறைய ஒயின் ஷாப்புக்கு போய் அவங்க எல்லாம் வாங்கி வந்து வச்சு சாப்பிட்டு சந்தோஷப்படுறதை நான் கவனிச்சிருக்கேன். அப்போ இந்த 40 நாள் அவங்க உபவாசம் இருக்கிறது எதுக்காக என்றால் சாம்பிரதாயத்துக்காக இருக்கிறாங்க. உண்மையான ஒரு ரட்சிப்பில்லாத ஒரு ஜனங்கள் அந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால என்ன பிரயோஜனம்? அதனால மற்ற கல்லனை போலதான் வாழ்க்கை காணப்படும். ஆனால் இன்னொரு கல்லனும் உணர்வு உள்ளவனாய் காணப்பட்டான். இன்னொரு கல்லன் வந்து கேள்வி கேட்டார்னா, நீ எங்களை ரட்சக்கூடாதா, நீர் தேவனா எங்களை ரட்சக்கூடாதா, இந்த ஆக்கினுக்கு உட்பட்டு இருக்கிறோமே. இன்னைக்கு கூட நிறைய கிறிஸ்துவ உலகத்தில் எத்தனை வருஷம் சபைக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு சோதனை வரும்போது, ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது,
ஏதாவது பாடு வரும்போது, ஆண்டவரே எனக்கா இந்த கவலை, நீ இருந்தால் எனக்கு இப்படி நடக்குமா, நீ இருந்தால் எனக்கு இது கிடைக்காம போகுமா, நீர் உயிரோடு இருந்தால் எனக்கு இந்த சோதனை வருமா, நீர் உண்மையான தேவன் ஆனால் எனக்கு இப்போ ஒரு பிசாசின் சோதனை வரலாமான்னு கேள்விகளை கேட்டுக்கொண்டு ரட்சிப்பை எழுந்து போகிறார்கள். ஒரு உணர்வு இல்லை. ஆனால் இந்த கல்லனை அவன் இங்கே பார்க்கும்போது அவன் கேள்வி கேட்காமல் தேவனிடத்தில் ஒரு ஜெபத்தை செய்கிறான். ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். அப்படியே ஆண்டவரே என்னை உங்களால் விடுதலை பண்ண முடியுமா, என்னை உங்களால் ரட்சிக்க முடியுமா ஆண்டவரே, ரட்சிக்க கூடுமானால் என்னை ரட்சியும் ஆண்டவரே என்று அவன் அங்கே ஆண்டவரை பார்த்து கேட்கறதை நம்ம அங்கே பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை 2 கல்லர்களையும் கபாலஸ்தலம் எனப்பட்டதான ஒரு இடத்துல கொண்டு போய், அது மிகவும் ரொம்ப ஹைட்டான ஒரு பிளேஸ். ஏன் அப்பேற்பட்ட ஹைட்டான ஒரு இடத்துல போய் இயேசுவை சிலுவையில் அறந்தார்கள் என்றால், இப்பேற்பட்ட தவறு செய்கிறவர்களை அவ்வளோ ஹைட்டில் அவங்க எல்லாரும் போகிறவங்க பார்க்குற மாதிரி அவ்வளோ உயர்வான இடத்துல அவங்கள சிலுவையில் அறைஞ்சதான் எல்லாரும் அவங்கள பார்த்து கேலி பண்ணுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க. அந்த வெக்கத்தினால் அவங்க இன்னொரு நான் இந்த குற்றத்தை நேரத்துக்கு நான் செய்தணும் அப்படின்னு ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வரும் என்று அவர்கள் அப்படியே அடைந்தார்கள். எருசலேமிலிருந்து அந்த கபாலஸ்தலம் எனப்பட்ட ஸ்தலத்துக்கு போகிற வரைக்கும் 14 ஸ்டேஷன்ஸ் இருக்கணும். அந்த 14 ஸ்டேஷனில் 3 ஸ்டேஷன் மிக முக்கியமான ஸ்டேஷன். இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து கொண்டு போகும்போது அந்த 3 இடத்துல அவர் தள்ளாடி விழுந்ததாக நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கபாலஸ்தலம் எனப்பட்ட அந்த இடத்துல உயர்வான ஒரு மேட்டில கொண்டு போய் அவருடைய சிலுவையில் இருந்தார்கள். அங்கே வலது பக்கம் இடது பக்கம் 2 பேருமே குற்றம் செய்தவர்கள் தான் நாம் இங்கே பார்க்கிறோம். ஆமீன். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் அந்த கல்லணையோட அன்றைக்கு ரட்சித்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின முதல் வார்த்தை, பிதாவை இவர்களை மன்னியும். அவர் பேசின முதல் வார்த்தை 2ஆம் வார்த்தையிலே அது கிரியை செய்தது. முதலாவது அவர் கொடுத்ததான அந்த மன்னிப்பு உடனடியாக அந்த கல்லனுக்கு அது அந்த மன்னிப்பு அவன் பெற்றுக்கொள்வதை நாம் பார்க்கணும். 2 கல்லனுங்க இருக்கிறாங்க. ஒரு கல்லன் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறான், இன்னொரு கல்லனும் மன்னிப்பை இழந்து விடுகிறான். யோசித்து பாருங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்க வல்லம் உள்ளது. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் சிந்தின அந்த ரத்தம் அந்த நாளில் மாத்திரமல்ல, 2000 வருஷங்களுக்கு அதுக்கப்புறம் இன்றைக்கு கூட அவருடைய ரத்தத்துக்கு வல்லமை உண்டு. அவர் ரத்தத்தினால விடுதலை உண்டு, அவர் ரத்தத்தினால ரட்சிப்பு உண்டு. இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையை தொங்கி அவர் மரித்தார். அந்த நாளில் அங்கே ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, மழை வந்துச்சு. மழை வந்த அந்த மழையில் இயேசு கிறிஸ்து நனைந்தார். இயேசு கிறிஸ்து நனைந்து அவருடைய ரத்தமெல்லாம் அந்த தண்ணீரில் கலந்து அது தண்ணீரோடு கலந்து ஆராய் போனோம். ஆராய் போகும்போது அந்த கபாலஸ்தலம் எனப்பட்ட இடத்த பக்கத்துல எல்லாம் அந்த குன்றுகள் மலைகள் ஓரத்தில் நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஏனென்றால் அந்த காலங்களில் குஷ்டரோகிகள் ஊரில் இருக்க முடியாது, பட்டணத்தில் இருக்க முடியாது, மக்களோடு வாழ முடியாது. அதனால இந்த தாழ்வான குன்று பகுதிகளில் அந்த காலத்தில் அந்த கொஞ்சம் பேர் அந்த லெப்ரசி பீப்புள்ஸ் அந்த குஷ்டரோகிகள் வாழ்ந்திருக்கிறாங்க. அப்போ அந்த குன்றுகள் இருக்கும், மழை வந்து தண்ணி வெள்ளம் போயிட்டு இந்த தண்ணி யாரார் மேலெல்லாம் இந்த வெள்ளம் தண்ணி பட்டுச்சோ இயேசு கிறிஸ்து ரத்தம் கலந்து அந்த குஷ்டரோகிகள் எல்லாம் சுகப்பட்டார்கள் சரித்திரம் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவ ரத்தம் வல்லம் உள்ளது. அன்னைக்கு ஆபேலுடைய ரத்தம் மரித்தும் பேசினது போல இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் அன்றைக்கு மாத்திரம் இன்றைக்கும் நிறைய பேர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறது, நிறைய பேருக்கு சுகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. இயேசு ரத்தத்தில் வல்லமை உண்டு. ஆமென், அல்லேலூயா. போர் சேவகர் கையிலே ஈட்டிகளை கொடுத்தார். அன்றைக்கு போர் சேவகர் நிறைய பேர் அங்கே இருந்தாங்க. அதுல ஒரு போர் சேவகனுடைய கையில் ஈட்டியை கொடுத்து இயேசு கிறிஸ்து மரித்து விட்டாரா இல்லையா என்று சோதிக்க முடியாத ஒரு ஈட்டியை கொடுத்தாங்க. அந்த போர் சேவகன் போய் ஈட்டியை எத்தனை போய் குத்தி பார்க்குறாங்க, மறிச்சிட்டாரா இல்லையா. அதை டெஸ்ட் பண்ணும்போது அவன் ஆச்சரியப்பட்டவன் சொல்றான், மீயாவே தேவனுடைய குமார், இவர் மனிதன் அல்ல, இவர் மனிதனை போல மறிக்கவில்லை, இவர் உண்மையாக ஜீவனுள்ள தேவன் என்று அவன் சாட்சி. அந்த ரத்தமும் தண்ணீர் தான் புறப்பட்டு போய் அந்த நாளில் கூட அற்புதம் செய்தது என்னென்ன வேதத்தில் பார்க்கணும். அதை பார்த்த போர் சேவகன் கூட அவரை விழாவலை குத்தின போர் சேவகன் எதிர்காலத்தில் இவர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து பிற்காலத்தில் ஆண்டுடைய ஊழியக்காரனாய் மாறினான் என்று அங்கே சரித்திரங்கள் பேசுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து நாம் அநேக வருஷங்களாக கேட்கலாம்.
இன்றைக்கு 2 கல்லனை போல இன்றைக்கு நம்ம எப்பேற்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறிந்த சிலுவை இயேசுக்காக உண்டாக்குனது அல்ல, அது பரபாசுக்காக உண்டாக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த பரபாஸ் அந்த தேச துரோகியா இருந்தான், அநேக மர்டர்ஸ் பண்ணான். அதனால அவனுக்காக மிகவும் பாரமான ஏறக்குறைய 150 கேஜி மிகவும் பாரமா, ஏன்னா அவ்வளோ கொடூரமானவன். அதனால மிகவும் பாரமா அந்த சிலுவை அவர்கள் செய்தார்கள். பரபாசுக்காக அதை உண்டாக்கினார். ஆனாலும் ஜனங்களாம் சேர்ந்தாங்க, பரபாசை விடுதலை பண்ணணும், இயேசுவை சிலுவையில் அறியும், இயேசுவை சிலுவையில் அறியும் என்று அவங்க கூக்குரல் இட்டதுனால பிலாத்து பரபாசை விடுதலை ஆக்கினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்தார். எதிர்காலத்தில் அந்த பரபாசோட யோசித்து பார்த்தோம், ஐயோ நான் அறியப்பட்டு இருக்க வேண்டிய அந்த சிலுவை, நான் சுமக்க வேண்டிய அந்த சிலுவை பாரங்களை இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்தாரே, அவர் உண்மையான ரட்சகர், அவர் நான் எனக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார் நினைத்து அந்த பரபாஸ் கூட எதிர்காலத்தில் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை பின்பற்றினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஆமென். இன்றைக்கு கூட இந்த கல்லனை யோசித்து பாருங்க. இப்போ அந்த கல்லனுடைய சூழ்நிலை பாருங்க, அவனோட கடைசி கட்டத்திற்கு வந்திருக்கான் கல்லன். இப்போ அவன் மறிக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கான். அவனுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுத்து இது கடைசி பனிஷ்மெண்ட், இன்னும் மரணம் தான். அதனால இனி எனக்கு ஒரு வாழ்வு இருக்குதா, இன்னைக்கு எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குமா, இனி எனக்கு ஒரு மன்னிப்பு இருக்குமா, இனி என்னை யாராவது ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலை தான் அந்த கல்லன் காணப்படும். அப்பேற்பட்ட நம்பிக்கையற்ற சூழ்நிலை அந்த கல்லன் ஆண்டரை பார்த்தனா கேட்டான், தேவனே உன் ராயத்தில் வரும்போது இந்த கல்லன் உனக்கு திருந்த மாட்டான் அப்படின்னு டிசைட் பண்ணிடுச்சு. இந்த கவர்மெண்ட் எத்தனை பனிஷ்மெண்ட் கொடுத்து பார்த்துச்சு, என்னென்னவோ பிரயாசப்பட்டு பார்த்தான். ஒரு கவர்மெண்ட் கூட அந்த கல்லனை என்ன பண்ண முடியும், திருத்த முடியல. அதனால அந்த கடைசி என்ன பண்றாங்க, அவனுக்கு ஒரு மரண சிலுவை இல்லை அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம், கடைசி பனிஷ்மெண்ட். ஆமென். அப்போ பாருங்க, ஒரு கவர்மெண்டாலே திருத்த முடியாத ஒரு கல்லனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திருத்தினது. அவன் மனம் மாறினான். பனிஷ்மெண்ட் அவன் மனுஷன் மாத்தல, அவனை எத்தனையோ ஒரு அடிச்சாங்க, அதெல்லாம் அவன் மனுஷன் மாத்தல. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவனை கவனித்து பார்த்தான். ஐயோ இவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இவர் நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு ஜனங்கள் நன்மைகளை செய்திருக்கிறார். அப்பேற்பட்ட இயேசு சிலுவையிலே தொங்கின்னு கூட அவர் ஒரு வார்த்தை கூட தூஷணமாய் ஒரு வார்த்தை யாரையும் பேசலையே, ஒரு வார்த்தை கூட யாரையும் அவர் கோபமா பேசலையே, திட்டலையே, தூஷிக்கலையே. அப்பேற்பட்ட ரட்சகரன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இவர் தான் உண்மையான தேவன், நான் இதுவரைக்கும் காதால கேள்விப்பட்டேன், இன்னைக்கு நான் கண்ணால கண்டு கொண்டு இருக்கிறேன், இவர் உண்மையான ரட்சகர், இவர் உண்மையான தேவன் என்பதை அறிந்து அவர் வாழ்க்கையை பார்த்து தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தான். ஆமென். எந்த சமுதாயத்தில் எந்த சட்டங்களை அவனை மாற்ற முடியவில்லை, கவர்மெண்ட் அவனை மாற்ற முடியவில்லை, அவனுக்கு கொடுத்த தண்டனைகள் அவனை மாற்றல. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவன் வாழ்க்கையை மாற்றினது. ஆமென். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவா வாழ்வது முக்கியம் அல்ல, நாம் எத்தனை வருஷ காலம் கிறிஸ்துவா இருக்கணுமோ தெரியல. இப்போ நாங்கள் ஒரு பிஷப் ஐயா பேசணும் சொன்னார், நாங்கள் 3 தலைமுறை 4 தலைமுறையா கிறிஸ்துவர்களாக இருக்கிறோம். நல்லது. இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ சபைக்கு போகலாம், ஆனா உன் வாழ்க்கை நிமித்தமாக நீங்க எத்தனை பேர் மாற்றப்பட்டிருக்கிறார்கள்? உன்னுடைய வாழ்க்கை குணலட்சணத்தை பார்த்து நீங்க எத்தனை பேர் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவருடைய குணம் அவ்வளோ பெரிய பயங்கரமான கல்லனுடைய வாழ்க்கையை மாற்றி அவனை ரட்சித்தது உண்மையான. இன்றைக்கு நீ நான் இந்த வார்த்தை கேட்கிற நீ நான் கூட நம் வாழ்க்கை, நம்முடைய குணத்தை அநேகர் பார்த்து ரட்சிக்கப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும், நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கை காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவர் மரிக்கும் போது அந்த கல்லன் கூட அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிற, ரட்சிப்பு கிடைக்கிற நினைக்கல, கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவை மரணம் நம்பிக்கையற்ற வாழ்க்கை ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிறது நீங்க ஊருக்குள்ள கூட இந்த வார்த்தை கேட்கணும், எங்க இருந்தாலும் சரி, நீ யாரா இருந்தாலும் சரி, நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படலாம். ஒருவேளை உன்னை குறித்து ஒரு நம்பிக்கை இல்லையா, என் வாழ்க்கை நீ இவ்வளவுதான், நான் இப்படியே மறைக்க வேண்டியதுதான், என் வாழ்க்கையை இதோடு முடிய வேண்டியதுதான், இன்னும் ஒரு விடிவு காலம் எனக்கு இல்லை, இன்னும் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது, இன்னும் ஒரு சுகம் எனக்கு கிடைக்காது, இன்னொரு அற்புதம் எனக்கு நடக்காது, இதுதான் கடைசி நிமிஷம் நீ வந்திருக்கலாம். உனக்கும் கர்த்தர் ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும், உனக்கும் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். அவ்வளவுதான் அப்படின்னு வந்த கல்லனுடைய வாழ்க்கையில கடைசி தருணத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்யல. நீ உன் வாழ்க்கையில கூட நம்பிக்கை இருக்கிறவன், அவ்வளவுதான், எனக்கு குழந்தை பிறக்காது, அவ்வளவுதான்,
இனி என் மகனுக்கு வேலை கிடைக்காது, அவ்வளோதான். இனி என்னுடைய மகளுடைய வாழ்க்கை ஒன்று சேராது, அவ்வளோதான். நீ நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படும். அந்த நம்பிக்கை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் இன்றைக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை மாற்றும், எப்பேற்பட்ட வாழ்க்கைக்குள்ள அற்புதங்களை செய்ய முடியும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமை உண்டாகணும். ஒரு வாழ்க்கையில் நீ இத்தனை வருஷ காலங்களில் துன்பப்பட்டிருக்கணும், துக்கப்பட்டிருக்கணும். ஒருவேளை என் மகனை யாராலும் திருத்த முடியலையே, என் கணவனை யாராலும் மாற்ற முடியலையே, என் குடும்பத்தை யாராலும் மாற்ற முடியவில்லை என்று நீ சோர்ந்து போகலாம். நான் உனக்கு ஒரு நம்பிக்கை செய்தி சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பேற்பட்ட குற்றவாளியையும் எப்பேற்பட்ட பாவ மனிதனையும் மாற்ற வல்லமுள்ளது. இன்றைக்கு அவன் ஜீவிக்கிறான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள முதலே விரும்புகிறேன். அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு சாதாரணமான மரமாக தான் இருந்தது. அது ஒரு சாதாரணமான மரமாய் ஒரு வனாந்தரத்தில் எங்கோ போடப்பட்டிருந்தது. ஒருவேளை அது முறுக்கா இருந்திருக்கலாம், ஒருவேளை அது அழுக்கா இருந்திருக்கலாம், ஒரு லெவலா இல்லாமல் இருந்திருக்கலாம், பாலிஷ் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எப்போது அந்த சிலுவையில இயேசு கிறிஸ்து மரித்தாரோ, ஆமென், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை ஏறினதுனால, இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் மரித்ததுனால அந்த சிலுவைக்கு ஒரு மதிப்பு வந்தது. அந்த மரத்துக்கு ஒரு வேல்யூ வந்தது. அந்த மரத்துக்கு ஒரு கனம் வந்தது. அதை கண்டுகொள்ளாத ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த சிலுவை பார்த்து முத்தம் கொடுத்துட்டு போறாங்க. இன்றைக்கு சிலுவை என்றால் உலகத்தில் ஒரு வெற்றி சின்னமாய் பிடிக்கட்டு பறந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து அதில் மரித்ததுனால. இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இடம் கொடுப்பாயான, உன் குடும்பத்தில் இயேசு கிறிஸ்து இடம் கொடுப்பாயானால் நீ ஒருவேளை கனிவீனப்படுத்தப்பட்ட குடும்பமாக இருக்கலாம், நீ ஒன்றத்துக்கு உதவாத ஒரு குடும்பமாக இருக்கலாம், நான் எதுக்கும் ஐ எம் யூஸ்லெஸ் ஃபெலோ என்று நீ சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்வாயான, உன் வாழ்க்கைக்குள்ள இயேசு வருவாரான. எப்படி அந்த சிலுவை மரம் ஒரு கனத்துக்குரிய மரமாக, ஒரு மகிமைக்குரிய கனமாக, ஒரு வெற்றியின் மரமாக இன்றைக்கும் சிலுவை சின்னம் இருக்கிறது. உன் வாழ்க்கை கூட கர்த்தர் அப்பேற்பட்ட அற்புதங்கள் வாழ்க்கையை மாற்றும், வெற்றி சின்னமாய் கர்த்தர் மாற்றும். உன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு இடம் கொடுப்பையா. இங்கே சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்படும் ஒரு கல்லன் ரட்சிக்கப்பட்டது போல உனக்கும் ஒரு தருணத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இனி என் வாழ்க்கையில் ஒரு தருணமும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். தேர் இஸ் எ சான்ஸ் ஃபார் யூ ஆல்சோ. ஆண்டவர் உனக்கும் ஒரு சான்ஸை கொடுக்குறாரு. சான்ஸ் இல்லாதவனுக்கு ஒரு சான்ஸை கொடுத்தாரு அவன் மரண நேரத்தில். உனக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது, உன்னோட குடும்பத்துக்கு ஒரு வழி இருக்குது, உன் மகள் வாழ்க்கையோட ஒன்றா சேரத்துக்கு ஒரு தருணம் இருக்கிறது. சான்ஸ் முடிஞ்ச போல ஜீசஸ் கிவ்ஸ் எ நியூ ஹோப் ஃபார் ஈச் அண்ட் எவரிபடி. ஆமென். அதனால தான் அதுதான் நம்ம இங்கே லூக்கால 2:42-43 கூட நம்ம வாசித்தோம். அந்த சிலுவை, இயேசு கிறிஸ்து சிலுவை இந்த கல்லனுடைய மனசாட்சியை வாதித்தது. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு எவ்வளோ துடிச்சிருப்போம். அவனை தேடி ஒரு சான்ஸ் போச்சு. ஐயோ எனக்கு இன்னைக்கு இந்த சான்ஸ் வரும்னு அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டான். இந்த வார்த்தை கேட்குற உன் வாழ்க்கையில் கூட நீ நினைக்காத காரியங்களை கர்த்தர் நடத்தும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். ஆண்டவர் சொல்கிறேன், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறப்பா. இந்த கல்லனை பார்த்து என்ன சொன்னார்? நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்? ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இந்த வார்த்தை கேட்குறது யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன் உனக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. உனக்கு ஒரு சான்ஸ் ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். எவ்வளோதான் மரணம் தான், நம்ம வாழ்க்கை இவ்வளோதான் நினைச்சான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சான்ஸ் கொடுத்த ஆண்டவர். உன் வாழ்க்கையில் நீ எப்பேற்பட்ட பாடுகள், சோதனைகள், அவமானங்கள் வழியை கடந்து போய் கொண்டு இருந்தான். இன்னும் அவ்வளோதான். இந்த உலகம் சட்டம் செய்யாததை இந்த இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்யும். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார், அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு இன்றைக்கு பேசி கொண்டார். கல்லனுக்கு கொடுத்த சான்ஸ் உனக்கு கூட கொடுக்க கர்த்தர் வல்லமுள்ள. அவர் புதிய நம்பிக்கை அவர் கொடுக்குறார். அதனால தான் இங்கே ஆண்டவர் அவனை பார்த்து நான் சொல்லாரு, இன்றைக்கே நீ என்னோட கூட. அப்போ இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுத்தீங்க அவனுக்கு பேசு. இன்றைக்கு என்னோட கூட. ஒருவேளை அவன் என்ன கேட்டான்? எப்படி இருக்கு வசனம்? ஆண்டவரே ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். அடியானே எப்போ நினைக்க சொன்னான்? ராஜ்யத்தில் வரும்போது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கோம், சரிப்பா அப்படிதான் நான் போறேன், தெரிந்த ராஜ்யத்துக்கு நான் திரும்பி வருவேன், அப்போ வரும்போது உன்னை நினைச்சுக்கிறேன் ஆகட்டும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அவன் சொன்னாரா?
என்ன சொன்னார்? நான் எத்தனை வருஷம் ஒத்து வரணும், அப்போ நான் உன்னை நினைக்கிறது இல்லை, இன்னைக்கே நான் உன்னை நினைக்கிறேன். இன்னைக்கு அவனுக்கு விடுதலைப்பா. இன்னைக்குலேருந்து நீ இளைப்பாருவா என்னோட கூட. இன்னைக்கு உனக்கு ஒரு வேதனை இல்லை, உனக்கு எந்த பனிஷ்மெண்ட் இல்லை, நீ சமாதானமா சந்தோஷமா இன்னிலேருந்தே என்னோட இளைப்பாறுதலை வரதுக்கு உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். இன்னைக்கு இந்த சான்ஸ் தான் உலகத்துக்கு கத்தர் கொடுத்துருக்கு. உன்னோட கிராமத்துக்கு கத்தர் கொடுத்து கொண்டு வரு, உன்னோட குடும்பத்துக்கு கத்தர் கொடுத்து கொண்டு வரு. இன்றைக்கே அநியாயமா இயேசுவை சிலுவையில் அறிந்தார்கள் என்பதை அவன் நன்கு அறிந்தான். ஆனால் நாமும் நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவன் உணர்ந்த பாருங்க, அந்த உணர்வுக்கு கர்த்தர் ஒரு வேலை கொடுத்தாரு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ வசனங்களை கேட்குறோம், எத்தனையோ செய்தி கேட்குறோம், எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு போகிறோம். ஆனால் என்ன இல்லை, உணர்வுள்ள இருதயம். அதாவது சங்கீதக்காரர் சொல்ல, உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். இன்றைக்கு நம்முடைய குணம், இயேசுவின் குணம் ஒரு எவ்வளோ பெரிய கல்லணையை மாற்றினது உண்மையான. இன்னைக்கு நம்ம கிறிஸ்து வாழ்க்கை, நம்ம வாழ்க்கையை பார்த்து, நம்ம குணத்தை பார்த்து இந்த உலகத்தில் அநேகர் மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மறிக்கும் போது கூட அந்த வேதனை மத்தியில் கூட அவர் கல்லனோட பேசணும்னு ஒன்றும் இல்லை, அவர் பேசணும் கூட போயிருக்கலாம். நானே வேதனைப்பட்டிருக்கேன், நானே கவலையில் இருக்கேன், நானே அடிபட்டு ரத்தம் சொட்டு சொட்டா வெடித்து கொண்டு இருக்கிறது, நான் எங்க கல்லனை பார்த்து பேசுற சொல்லியிருக்கேன். அவர் அப்படியே கூட போயிருக்கலாம். அப்படியே அவர் போன நான் யோசித்து படிக்கும் போது ஆச்சரியப்படும். முதல் வார்த்தை அவர் மன்னிப்பை கொடுத்து பேசினார். அந்த மன்னிப்பு உடனடி இவனுக்குள்ள கிரியை செய்து இவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தார், எல்லா அக்கிரமங்களும் மன்னித்தார். தேச துரோகியாக சில பனிஷ்மெண்ட்டுக்கு ஆயத்தமாக இருந்தவனை இன்னைக்கு நான் எப்படி தேவனுடைய சமூகத்தில் இளைப்பாற போகிறோம். ஆபிரகாம் இருக்கிற இடத்துக்கு நீ இன்னைக்கே வரப்பாரு. இன்றைக்கே உனக்கு விடுதலை, இன்றைக்கே உனக்கு அற்புதம், இன்னைக்கே உனக்கு சுகம், உனக்கு இன்னைக்கே ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் நடக்காத கிடைக்காத காரியங்கள் கிடைக்க ஒரு புது நம்பிக்கை கர்த்தர் கொடுக்குறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இப்பேற்பட்ட ஒரு துரோகியான ஒரு கல்லனை கூட இயேசு கிறிஸ்துனுடைய குணம் என்ன பண்ணுது, ரட்சித்தது. அந்த ஏசப்பாவுக்கு ஒரு கரங்களை தட்டலாமா? இன்னைக்கு நீ யாரை குறித்து உன் குடும்பத்தில் உன் சொந்தக்காரோ, உன் பிள்ளைகளோ, கணவனோ, மனைவியோ, யாராலும் யாரை குறித்து நம்பிக்கையற்ற சூழ்நிலை இந்த வார்த்தை நீ கேட்டுக்கொண்டு இருப்பான். என நம்பிக்கை நாயகனாக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. இன்னும் சான்ஸ் இருக்குது, சான்ஸ் யாருக்கும் முடிஞ்சு போகல. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்களுக்கும் சிலுவையில் மறித்தார். அந்த ரத்தம் இன்றைக்கும் பேசிக்கொண்டிருக்கு. இந்த வார்த்தை கேட்ட யாருடைய வாழ்க்கையில், கல்லனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தவர், இளைப்பாறுதலை கொடுத்தவர், சமாதானத்தை கொடுத்தவர், சந்தோஷம் கொடுத்தவர். இந்த வார்த்தை கேட்ட யாருடைய வாழ்க்கையும் குடும்பங்களையும் நம்பிக்கை நாயகனாக இருந்து சந்தோஷத்தினால் சமாதானத்தினால் ரட்சிப்பை கொடுத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.